எப்பொழுது ஒரு விசுவாசி சீஷனாய் மாறுகிறானோ அப்பொழுதுதான் அவனால் சபை ஸ்தாபிக்கிற அளவுக்கு முதிர்ச்சி அடைந்த ஒரு சீஷனாய் மாறி அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. அப்படியானால் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் சீஷராய் மாற வேண்டும் என்கிறதுல பரலோகம் கவனமாக இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்துல 28ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல நீங்கள் சீஷரான பிற்பாடுதான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு பைபிள்ல ஆண்டவர் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாரு. அப்ப யார் சீஷன்? ஏற்கனவே நான் 3 காரியம் சொன்னேன். குருவை உடையவன் சீஷன், கற்றுக்கொள்ளுகிறவன் சீஷன், குருவை போல மாறுகிறவன் சீஷன். இப்ப யாரு சீஷன் இல்ல? ஒரு 3 காரியம் சொல்றேன். ஸ்தோத்திரம். யாரு சீஷன் இல்ல? ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், வேதத்தை திறப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 26ஆம் வசனம். யாராவது வாசிங்க. 26. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். அப்ப யாரு சீஷன் இல்ல? ஒரு 7 காரியத்தை வெறுக்கணும். யாரெல்லாம்? தகப்பன், தாய், மனைவி, பிள்ளை, சகோதரன், சகோதரி, தன் சொந்த ஜீவன் இம்புட்டையும் வெறுத்தா எனக்கு என்னவா இருப்பான்? சீசனா இருப்பான். இல்லைன்னா அவன் எனக்கு என்னவா இருக்க மாட்டான்? சீசனா இருக்க மாட்டான். அங்க யார் இருக்க மாட்டான் அப்படிங்கிறத தான் அங்க ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. ஸ்தோத்திரம். இவர்களை எல்லாம் வெறுக்கணும். இந்த 7 பேரை வெறுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்கு போன உடனே மனைவியை பார்த்து துறதி, பிள்ளைய பார்த்து இப்படி இப்படியா வெறுக்கிறது இல்ல. இது வெறுக்கிறது அல்ல. ஸ்தோத்திரம். இயேசுவா தாயா, இயேசுவா தகப்பனா, இயேசுவா கணவனா, இயேசுவா மனைவியா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது இயேசுதான் என்று சொல்லுகிறவர்கள் சீஷர்களாக இருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். உங்களை நீங்களே கேட்டு பார்க்கணும். உறவுகள் இன்னைக்கு எந்த இடத்துல இருக்காங்க உங்க வாழ்க்கையில? உங்களுக்கு நெருக்கமான உறவுகள் இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கிறாங்க? உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். உங்களை நீங்களே நிதானித்து பார்த்தால் நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட மாட்டீர்கள். அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஸ்தோத்திரம். உறவுகளில் உங்களை சுற்றி இருக்கிற உறவுகள் இன்னைக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு சமமா இருக்குதா இல்ல தேவனுக்கு அடுத்தபடியா இருக்குதா? ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு காலை என்னை நானே கேட்டு பார்த்தேன். நமக்கு அப்பா அம்மா பெருசா இருக்காங்களா? இல்லை. ஸ்தோத்திரம். இதே மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலைல 7:15 எனக்கு ஒரு செய்தி வருது. உங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஸ்தோத்திரம். ஸோ இயேசுவா அம்மாவா? அம்மா அப்படின்னு நான் அவளத்தையும் போட்டு ஓடி இருந்தோம்னா நான் இதுதான் பெருசுன்னு சொல்கிறேன். அம்மா அம்மா ஒரே ஒரு அம்மா தான் லைஃப்பில். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நான் நின்று இருதயத்தை கல்லாக்கி கொண்டு எந்த சலனமும் இல்லாமல் அந்த ஊழியத்தை முடிச்சிட்டு தான் அம்மா ஓடணும், அழுதோம், போராண்டோம், எல்லாம் பண்ணி முடிச்சோம். அம்மாவா இயேசுவா? ஒரு நல்ல சீஷன் யாரை தான் பெருசுன்னு பார்ப்பான்? இயேசுவை பெருசுன்னு பார்ப்பான். அப்படி இயேசுவை பெருசுன்னு பார்த்தா நீங்க சீஷன். அப்படி இயேசுவை பெருசுன்னு பார்க்காட்டா அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். நான் சொல்றது வலிக்க தான் செய்யும். கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். பெத்த தாய் செத்து கிடந்தாலும் எனக்கு இயேசு முக்கியம் நிக்கிறவன் தான் சீஷன். ஒருத்தன் மரிச்சு போனா அவன் கேட்கறான் இயேசுகிட்ட வந்து, ஐயா எங்க அப்பா இறந்துட்டார், நான் போய் அடக்க மாட்டேன். மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. இயேசுனுடைய உபதேசம் ரொம்ப கடுமையா தான் இருக்குது. இயேசு பேசும்போது ஒரு பையன் எய்தாப்புல நின்று வசனத்தை கேட்க முடியாது. நெஞ்ச கிழிச்சிட்டு செத்துறணும். நான் அப்படிலாம் பேசல. இன்னும் சுவிசேஷம் இனிக்கும், சுவிசேஷம் இனிக்கும், சத்தியம் கசக்கும், ஆனால் உபதேசமோ வலிக்கும்.
புதுசா இருக்கா? உண்மைதான். சுவிசேஷம். அவர் உன் கண்ணீர் யாவையும் துடைப்பார். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவர் உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். பல்ல பூரா காட்டிக்கிட்டு ஓடுவா. 4 மாவடியை பார்த்தாங்க, அதானே சொல்றாங்க. நீ ஓடிக்கோ, அங்க பூரா உனக்கு சுவிசேஷம். உன் கண்ணீரை துடைப்பாரு, உன் துக்கத்தை சந்தோஷமா மாத்துவாரு. போய்க்கோ. ஆனா அங்கிருந்து நீ பரலோகம் போக முடியாது. பரலோகம் போகணும்னா மணவாட்டி ஆகிய சபைக்குள்ள நீ வந்தாதான் கர்த்தர் பரலோகத்துக்கு போக முடியும். ஜப மலைகள் நிறைய இருக்கலாம், ஜப கோபுரங்கள் நிறைய இருக்கலாம், ஜப தோட்டங்கள் நிறைய இருக்கலாம், அவைகள் ஒரு நாளும் மணவாட்டியாய் மாற முடியாது. ஒரு கூரை போட்டு கொட்டை அடிச்சாலும் 10 பேர் உட்கார்ந்திருந்தாலும் சபைதான் மணவாட்டியாய் தேவனுடைய பார்வையில எடுத்துக்கொள்ளப்பட முடியும். நீ சபையில அங்கம் வகிக்காம எத்தனை பெரிய கூட்டத்துல போய் நின்னாலும் பரலோகம் போக முடியாது. பரவசம் அடையலாம், பரவசம் அடையலாம், சந்தோஷம் கிடைக்கலாம். வாயில இனிப்பு ஊட்டு பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகள் வாயில இனிப்பு ஊட்ட பல்ல பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கு பாரு. கேக் ஊட்டும் போது அவுக்கு அவுக்குன்னு சாப்பிடும் பாரு. அதுதான் சுவிசேஷம். ஓவரா இனிப்பு சாப்பிட்டு வயிற்றுல புழு வச்சோன்னு சபையில கொண்டு வச்சு வேப்பலையை அரைச்சி வாயை திறக்கமான பிள்ளை எப்படி பிடிப்போம்? இப்படி பிடிச்சி வாயில போட்டு தண்ணியை ஊற்றுவாங்க. தண்ணி ஊற்றினாலும் முழுங்க மாட்டேன், மூக்க பிடிப்போம், அப்படி முழுகும் பாரு. அப்படி செய்யற இடம் எந்த இடம்? சபை. சபை பிடிக்கப்பனா. ஆனா அதை சாப்பிட்டாதான் நீ பூச்சி இல்லாம நல்லபடியா இருப்ப. சபை உனக்கு வேப்பலை அரைச்சு கொடுக்கும். சபை சில நேரங்கள்ல சபையில பேசுறது கசக்கும். ஆனாலும் நீ அந்த வேப்பலையை அரைச்சு கொடுக்கறத குடிச்சாதான் நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி கர்த்தர் சபையில வச்சு உனக்கு என்ன கொடுக்குறாரு? கசப்ப கொடுக்குறாரு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, சத்தியத்தை சொன்னதுனால நான் சத்துருவானேனோ. வேப்பலையவே நிறைய பேருக்கு முடியல, கசக்கிறதே. ஆனா அதுக்கு மேல ஒண்ணு இருக்குது. என்னது? உபதேசம். அது சுவிசேஷம். சபை சத்தியம், கசக்கும். மூணாவது சபை ஸ்தாபிக்க போற ஆட்களுக்கு என்னது? ஊழியம் செய்ய போற ஆட்களுக்கு என்னது? உபதேசம். அடேப்பா, இந்த உபதேசம் இனிக்கவும் செய்யாது, கசகவும் செய்யாது, மாறாக வலிக்கும். ஐயோ, இந்த சபையில என்ன பேசப்படும்? பிள்ளைகளே, வசம் இல்லாம வந்து பிறந்துட்டோன்னு வருத்தப்படுறீங்களா? வேற வழியே இல்லை. இந்த தகப்பனுக்கு பிறந்ததுக்கு அப்புறம் வலி எடுக்கத்தான் செய்யும். ஏன்னா இங்க என்ன பிரசங்கிக்கப்படும்? இங்க என்ன பிரசங்கிக்கப்படும்? உபதேசம் பிரசங்கிக்கப்படும். ஐயோ, கசப்புனாலும் வாயோட போயிரும். இவர் பேசுற பேச்சு உடம்பெல்லாம் வலிக்கு, தலையெல்லாம் சுத்துது, நெஞ்சு முட்டுது. முட்டும்ல, ஏன்னா இங்க உபதேசம்லாம் நாங்க கொடுக்கோம். உபதேசம் பேச பேச வலிக்கும். உபதேசம் என்ன தெரியுமா? இந்த பாலை சீவுறது. தென்னை மரம், பனை மரம் கண்ட கப்பும் கவரும் அடிச்சிருக்குன்னா மேலே ஏறி ஒருத்தன் சீவான் பாருங்க, சரக்கு 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 சீவி மொட்டையா வலிச்சு விட்டுருமா. பார்த்துருக்கீங்களா? இந்த செடிகள் எல்லாம் கவாத்து பண்ணுவோம். கொஞ்சம் மழை பெஞ்சு தளிர் விட்டவுடனே சுத்தி கவாத்து பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். எதுக்கு? அப்படி பண்ணி விட்டா அந்த செடி உயரமாய் வளரும். ஆனா சுத்தி வெட்டும் போது செடிக்கு எப்படி இருக்கும்? பாவி பய தண்ணியை ஊற்றி நல்லபடியா வளர்ந்து பச்சை பசேன்னு தளிர் விட்டு வந்தா எல்லா தளிரையும் கத்திரிக்கோலை வச்சு வெட்டுதானே. இவ்வளவு கொடூரமான ஒரு சபையா? இவ்வளவு கடினமான ஒரு சபையா? எஸ், இந்த சபையின் மூலமா கர்த்தர் 50 திருச்சபைகளை உருவாக்கணும்னு திட்டம் வச்சிருப்பாருன்னா அங்க உபதேசம் பண்ணிதான் ஆகணும். அங்க சுவிசேஷத்தை வச்சுக்கிட்டே ஓட்ட முடியாது. அங்க சத்தியத்தை மட்டும் சொல்லி வளர்க்க முடியாது. அங்க உபதேசம் பண்ணி அவர்களை ஸ்தோத்திரம் ஒரு வழி பண்ணி தான் ஆகணும். குத்துதே, கொடையுதே, நீங்க பேசுற பேச்சு தாங்க முடியலையே, பாஸ்டர் முன்னாடி மாதிரி இல்ல இல்ல. இப்ப சபை வளர்ந்துட்டு உங்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் சீசர்களை உருவாக்குகிற சீசர்களா மாத்திக்கிட்டு இருக்காரு. நீ இப்பெல்லாம் பேசிடுவேன்னு சொல்லி தான் நான் பேசக்கூடாதுன்னு உங்களை கூப்பிட்டேன். நான் கொஞ்சம் ரத்தம் கொதிக்க பேசிடுவேன். இந்த மாதம் சீசரில் உருவாக்குற மாதம். இப்படி பேசுறதுனால எனக்கே பகை வருது. இவருக்கு எதுக்கு காணிக்க கொடுக்கணும்னு நினைக்காங்க. இவர் மூஞ்சில ஏன் முழிக்கணும்ட்டே போறாங்க. என்ன செய்ய எனக்கு நான் ஆசையா? இப்படி பேசணும்னு எனக்கு நான் ஆசையா? எனக்கே கஷ்டமாக தான் இருக்கு. நான் உங்களை நல்ல தடவி கொடுத்தோன்னா நீங்கள் எல்லோரும் என் மேலே அன்பாக இருப்பீங்க. நீங்கள் நல்ல அள்ளி அள்ளி எனக்கு கொடுப்பீங்க. நான் உங்களுக்கு நல்ல சோப் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒரு உண்மை சொல்லட்டுமா? அதுவும் வலிக்கும்.
இங்கே இருக்கிற எவளையும் நம்பி இந்த பிரவீன்குமார் இல்லை, இங்கே இருக்கிற எவனையும் நம்பி இந்த பிரவீன்குமார் இல்லை. யாரை நம்பி வந்திருக்கேன்? யாரை நம்பி வந்திருக்கேன்? இயேசுவை நம்பி வந்திருக்கேன். ஒரு ஜான் வயிறு, பழைய சோறை போட்டாலும் அவருக்காக ஓடுவேன், பிரியாணியை போட்டாலும் அவருக்காக ஓடுவேன். நீ கொடுத்தாலும் ஓடுவேன், நீ கொடுக்காட்டாலும் ஓடுவேன். இவ்வளோ வேற வச்சுக்கிட்டாங்க அந்த ஊழியத்துக்கு வந்தேன். ஒரு நிமிஷம் ஒரு ஏவுதல் கொடுத்தாருன்னா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிக்கிட்டு இயேசு வேண்டி எங்கே பார்த்து போயிடுவேன்? இங்கிலாண்டை பார்த்து போயிடுவேன். கர்த்தருடைய கிருபையினால நான் முதல் பரீட்சையில் பாஸ். முதல் பரீட்சை தான் எது? இந்த 7 கொஸ்டின் உள்ள ஒரு பரீட்சை. இதெல்லாம் தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளையாவது, சகோதரனையாவது, சகோதரியாவது, கடைசியில் ஒரு குண்டத்துக்கு போடுறாரு, தன் ஜீவனையாவது, எல்லா உறவு தன்னையும் சேர்த்து அவன் வெறுக்கானோ அவன் தான் எனக்கு சீசனாக இருப்பான், மற்றபடி அவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். ரெண்டாவது ஒரு போர்டு. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பேப்பர் அதை விட ஹெவி. 27 வாசிங்க. தன் சிலுவையை சுமந்து கொண்டு, அது அப்படி வாசிக்க கூடாதுக்கா, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன், எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். ரெண்டாவது மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு என்னவாக இருக்க மாட்டான். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலுவை இருக்கு. அவங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அந்த சிலுவையை அவங்க என்ன பண்ணி ஆகணும்? சுமந்தாகணும். சிலுவை வலிக்கும், சிலுவை வேதனையை உண்டாக்கும். சிலுவை சுமப்பது லேசான காரியம் அல்ல. ஆனாலும் அவர் தங்கள் சிலுவையை என்ன பண்ண வேண்டும்? சுமக்க வேண்டும். இந்த இடத்துல உங்களுக்கு ஆறுதலாக ஒரு விஷயம் சொல்றேன். உங்க சிலுவையை நான் சுமக்க முடியாது, என் சிலுவையை நீங்க சுமக்க முடியாது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு சிலுவையை கொடுத்துருக்காரு. என் சிலுவையை நான் சொல்றது இல்லை. உங்க சிலுவையெல்லாம் என்கிட்ட வந்து முடிஞ்சவொன்னே நீ உட்காந்துருப்பேன். எல்லாம் இந்த பிரச்சனை பாஸ்டர், இந்த பாடு பாஸ்டர், இந்த பிள்ளை அப்படி பண்ணது பாஸ்டர், இந்த பிள்ளை, அவ்வளோ சிலுவையும் என்கிட்ட வந்து காட்டுவீங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆனாலும் அந்த சிலுவையை நீங்கள் தான் என்ன பண்ணணும்? சுமந்து கொண்டு போகணும். அதில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். விடுதலை இல்லை, அந்த சிலுவையை சுமப்பதற்கு பலனை தருவார். நீ நினச்சிட்டு பாஸ்டர் வெள்ளைஞ்சலையுமா அலைகிறாரு, வெள்ளை காரில் போகிறாரு வராரு, அவருக்கு என்னப்பா சிலுவை? ஒரு ஊழியக்காரனுடைய நிலைமை ரொம்ப மோசம். எஸ், ஒரு குடும்பத்தினுடைய பிரச்சனையை சுமக்கிறதே உங்களுக்கு இவ்வளோ வலிக்குன்னா 160 குடும்பத்தினுடைய வலியை சுமக்கிறது எவ்வளோ பெரிய வேதனை. நேற்று இங்கே டீச்சர்ஸ் மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ணிவிட்டு, இங்கே பிரசங்கம் பண்ண சொன்னீங்க, நான் இங்கே பிரசங்கம் பண்ணிவிட்டு பைக்கை தூக்கிட்டு போனேன். வண்ணார்பேட்டை பஸ் ஸ்டாப்பில் ஒரு ஊழியக்காரி இறங்குறாரு. நெஞ்சு முட்டி அழ பலன் இல்லாமல் இறங்கி ஓடி வந்து தரையில் விழுந்து அழுகுறாரு, கதறுதார். ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் இருக்கிற பிரச்சனைகள் எங்களால் வெளியே சொல்ல முடியாது. ஒரு மிஷினரியா தமிழ்நாட்டிலேருந்து புறப்பட்டு வட இந்தியாவில் போய் உட்கார்ந்து ஊழியம் செய்கிற மனுஷன் வட இந்தியாவில் வந்து திருநெல்வேலியில் இறங்கும் போதே கதறும்படியான சூழ்நிலை, நின்று அழ முடியல. கீழே மன்னார்பேட்டை மெயின் ரோட்ல கீழே விழுந்து அழும்படியான நிலைமை. ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற சிலுவைய ஸ்தோத்திரம் நாங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை, எங்களுக்கு தெரியும் எங்க சிலுவை. ஆனாலும் இயேசுவுக்காக அந்த சிலுவையை சுமக்கிறோம். ஏன் தெரியுமா? நாங்கள் ஒரு நல்ல சீஷராக இருக்க வேண்டும் என்பதற்காக. சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோ, சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போ, நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோ. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார். ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சிலுவை சுமக்கும் சீஷன். பக்கத்துல சொல்லுங்க, சிலுவை சுமக்கும் சீஷி. ரெண்டாவது பரீட்சை கொஞ்சம் ஹெவி தான். இட்ஸ் நாட் ஈஸி. அவரவர் தங்கள் சொந்த சிலுவையை சுமப்பது என்பது அவ்வளவு லேசான காரியம் நினைச்சு பார்க்க முடியாது. சில விசுவாசிகள்லாம் என்கிட்ட வந்து சொல்ற ஜப குறிப்புகளெல்லாம் நினைச்சிட்டோம்னா அழத்தான் செய்யணும். எப்படி அவங்க இதை சகிச்சு நிற்க முடியும் ஆண்டவரே? ஸ்தோத்திரம். ஆனா என்னைய விட அவர்கள் பலசாலிகள். அத்தனை பிரச்சனையும் தாங்கி நின்று அவங்க ஜெயிச்சு வராங்கன்னா அவர்கள் சிறந்த சீஷர்களாக இருக்கும்படியாய் கர்த்தர் அவர்களை உருவாக்குகிறார். அல்லேலூயா. ஊழியர்களானாலும் விசுவாசிகளானாலும் சீஷர்களாய் மாற வேண்டுமானால் அவர்கள் தங்கள் சொந்த சிலுவையை சுமந்துதான் ஆகணும். வித்தியாசமான சிலுவை. இயேசுவும் அதற்கு விதிவிலக்கல்ல, அவரும் அதை சுமந்தாக வேண்டும். மூன்றாவதாக சொல்லி முடிக்கிறேன், அவர் பிரசங்கம் பண்ண வருவார். இங்கே இருக்கிறதுலே ரொம்ப ஹெவி டெஸ்ட் இதுதான். ரொம்ப பயங்கரமான ஒரு டெஸ்ட். இந்த டெஸ்ட்டில் மேக்சிமம் ஃபெயில் ஆயிடுவாங்க எல்லாரும். இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி ஒரு ஆள் சீசர் ஆகிறது ரொம்ப கஷ்டம். நானே பாஸ் ஆகிட்டேனான்னு தெரியல. இந்த கொஸ்டின் ரொம்ப ஹெவி. ஐஏஎஸ் ஐபி அதான் கொஸ்டின்லாம் ஈஸி. இந்த கொஸ்டின் தான் ரொம்ப ஹெவி கொஸ்டின். யார் சீசனா இருக்க மாட்டான்? முதல்ல சொன்னேன், தகப்பனையா தாயா உறவுகளை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவன் சீசனாக மாட்டான். ரெண்டாவது சிலுவைய சகிக்காதவன் சீசனாக மாட்டான். ரெண்டாவது சிலுவை, முதல்ல உறவு, ரெண்டாவது சிலுவை. மூணாவது ஒன்று தெரியுமா? உலக பொருள். அப்பா அதான பாஸ்டர், இதான பாஸ்டர். ஆமா அதே தான். ஆனா அதுதான் ரொம்ப கொடூரமானதுன்னு பைபிள் சொல்லுது. 33ஆம் வசனத்தை வாசிங்க. அதே லூக்கா 14:33. அப்படியே உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். மூணாவது மாட்டான். முதல் மாட்டான், ரெண்டாவது மாட்டான், இப்ப மூணாவது மாட்டான். முதல் மாட்டான் உறவுகளை விட மாட்டான். ரெண்டாவது மாட்டான் சிலுவை சுமக்க மாட்டான். மூணாவது மாட்டான் வெறுத்து விட மாட்டான். எதை? தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும். தனக்கு உண்டானது எல்லாவற்றையும். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு அளவு கொடுத்துருப்பார். ஒவ்வொருத்தருக்கும் உனக்கு 5 பவுனு, உனக்கு 10 பவுனு, உனக்கு 15 பவுனு, நீ ரொம்ப நல்லவானால உனக்கு 100 பவுனு, இந்த உனக்கு 200 பவுனு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு அளவில் கொடுத்துருப்பார். ஆமாவா இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அளந்து கொடுக்காரு இல்லை, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அளவில் கொடுப்பாரு. ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவில் கொடுப்பாரு. ஆனால் யாருக்கு எந்த அளவு இருந்தாலும் அவங்க அதை சி அப்படின்னு நினைச்சிடணுமா, வெறுத்துடணுமா. அதன் மேலே நம்ம இருதயத்தை கொண்டு போய் நினைச்சக்கூடாதான், வைக்கக்கூடாதான். ஒருத்தன் பூரண சர்க்குணன் ஆகணும், நான் பரலோகத்துக்கு போகணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும், ஐயா ஒரு வழி சொல்லுங்கன்னு இயேசுட்ட வரான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:21. அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால், நீ பூரண சீஷனாக இருக்கணும்னு விரும்பினா போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா. அதுக்கப்புறம் என்னை பின்பற்றி வா என்றார். நல்ல கவனிங்க. இப்ப இதை நான் அந்த சபைக்கு பேசணும்னா அடுத்த வாரம் எத்தனை பேர் இந்த சபைக்கு வருவீங்க? அவ்வளத்தையும் வித்து எனக்கு தர வேண்டாம். அவ்வளத்தையும் வித்து தரித்திரருக்கு கொடுத்துட்டு அப்புறம் நீ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வா அப்படின்னா இந்த சர்ச்சுக்கு எவன் வருவான்? இது ஒரு சர்ச்சா? இவர் ஒரு பாஸ்டரா? இவர் பேசுற பேச்சு ஒரு பேச்சா? அவர் பேசுறதுல ஒரு கூர் இருக்கா? இல்ல அவருக்கு மூளைதான் இருக்கா? இப்படிலாம் நிறைய கேள்விகள் எழும்பும். இயேசு சொல்லியிருக்காரு. அதனால தான் சொன்னேன், நான் இயேசு அளவுக்கு இன்னும் நினைச்சல பேசல. நான் லைட்டா பேசுறதே உங்களுக்கு நெஞ்சு வலிக்குன்னா, நான் இயேசு ரேஞ்சுக்கு பேசணும்னா பூரா வெடிச்சு செதறி தான் அள்ளிட்டு போகணும். நான் இன்னும் இயேசு மாதிரி இன்னும் என்ன செய்யல, நான் பேசல. அவர் அப்படியே ஒட்டச்சு பேசுறாரு.
நீ பூரண சற்குணனாக இருக்க விரும்பினால், மூணாவது லெவல், நீ பூரணமான ஒரு சீசனாக இருக்க விரும்பினால், உனக்கு உண்டானது எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, கொடுத்துட்டு என்ன பின்பற்றி வா. சை, என்ன ஒரு உபதேசம்! உபதேசம் வலிக்கு, ரொம்பவே வலிக்குது. இது கொஞ்சம் டூ மச். உண்டான காணிக்கே போடுறதுக்கே திக்குது, ஒழுங்கா தசமபாகத்தை கொடுன்னா கக்குது, இதுக்கே இது முக்குது. இதில் பூராத்தையும் வித்து தரித்திரத்திற்கு கொடுத்துட்டு நீ என்னைய பின்பற்றி வான்னா வாயா, ஏசும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அப்படிதான் அன்னைக்கு போனாங்க. உங்களுக்கு ஒரு வீட்டு பாடம் தரேன். யோவான் 6ஆம் அதிகாரம். திரளான கூட்டம் அவரை தேடி வருது. அவர் உபதேசம் பண்ண ஆரம்பிக்கார். 50 வசனம் உபதேசம் பண்றாரு. 52ஆம் வசனத்தில் முறுமுறுத்துட்டான். 60ஆம் வசனத்தில் எழும்பி போயிட்டான். 62ல் 12 பேர் மட்டும்தான் உட்காந்துருக்கான். அவரை பார்த்து கேட்குறாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? 70ஆம் வசனத்தில் இந்த 12 ஒருத்தன் பேய் ஆயிட்டான். அப்போ அவரு உபதேசம் பண்ணாங்கன்னாலே சும்மா அனல் பறக்குது. உபதேசம் பண்றது வலிக்குது, வாழ் வீசும் போது கீறுது, கடுமையா தான் இருக்குது. அதுக்காக உபதேசம் பண்ணாம அவர் இருக்க முடியாது. உங்களுக்கு பிடிக்கலனா உங்க பாட்டுக்கு நீங்க தூங்கிக்கோங்க. நான் என்ன செய்ய முடியும்? நீ என்னைய பேசாதீங்க, நீங்க என்னைய ஏசாதீங்க. ஏசு சொன்னதை நான் சொல்றேன். நீ ஏன் என்னைய பகைக்கிய? நீங்க நியாயமா பகைக்கணும்னா யாரை பகைக்கணும்? நீ நியாயமா பகைக்கணும்னா யாரை பகைக்கணும்? இயேசு தான்ப்பா பகைக்கணும். ஏன்னா இயேசு தான் இதை பேச, அப்பதான் நான் உனக்கு சோறு போடுவேங்காரு. இதை பேச, அப்பதான் நீ என் ஊழியக்காரன்றாரு. சொல்லுங்க, நீங்க சொல்றத சொல்லவா, நான் ஏசு சொல்றத சொல்லவா? எனக்கு ரொம்ப அழகா சுவிசேஷம் சொல்ல தெரியும். உன் கண்ணாடிக்குள்ள விரல விட்டு உன் கண்ணீரை தொடச்சு விடுவேன். நான் கில்லாடி. சுவிசேஷம் சொல்றதுல நான் கில்லாடி. உன்னை ஆற்றுவேன், உன்னை தேற்றுவேன், உன்னை கொஞ்சுவேன், உன்னை குருசாலம் பண்ணி உன்னைய கோமாளி ஆக்கி விடுவேன். ஆனா அப்படி செய்ய சொல்லி எனக்கு சொல்லல. சரி, சுவிசேஷம் சொல்ல வேண்டாம், சபையாவது நடத்திட்டு போலாம். வேப்பலையை அரைச்சு கொடுத்தா அது காலந்தல்லான்னு பார்த்தா, சபையை உருவாக்குகிற ஊழியத்தை நீ செய்யணும், சீசர்களை உருவாக்குகிற ஊழியத்தை நீ செய்யணுங்காரு. அப்ப நான் அவ்வளவு பேர் பகையும் சம்பாதிச்சு தானே ஆகணும். நீங்க என்ன பகைக்கணும், நீங்க என்ன வெறுக்கணும், நீங்க என்ன ஒதுக்கணும். இயேசுவுக்கு என்ன நடந்ததோ அது எனக்கு நடக்கணும். அப்பந்தான் நான் உண்மையான ஊழியக்காரன். நீங்க ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. இதுக்கு தான் கர்த்தர் என்ன அழைச்சிருக்காரு. ஆனானப்பட்ட இயேசுவையவே விட்டுட்டு அவ்வளவு பேரும் போறான்னா பிரவீன்குமார் ஏமாத்திரம். பிரவீன்குமார் ஏமாத்திரம். நான் இயேசுவோட பெரிய வைக்கனா சாய், அவர் கால் தூசி பெற மாட்டேன். உபதேசம் வலிக்கும். வலிக்குன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உண்மைதான், வலிக்கு. இதில் இவ்வளவு பேருக்கு வலிக்கான். நீ நியாயமா பயக்கணும்னா யாரை பயக்கணும்? இயேசு தான்ப்பா பயக்கணும். ஏன்னா இயேசு தான் இதை பேச, அப்பதான் நான் உனக்கு சோறு போடுவேங்காரு. இதை பேச, அப்பதான் நீ என் ஊழியக்காரன்றாரு. சொல்லுங்க, நீங்க சொல்றத சொல்லவா, நான் ஏசு சொல்றத சொல்லவா? எனக்கு ரொம்ப அழகா சுவிசேஷம் சொல்ல தெரியும். உன் கண்ணாடிக்குள்ள விரல விட்டு உன் கண்ணீரை தொடச்சு விடுவேன். நான் கில்லாடி. சுவிசேஷம் சொல்றதுல நான் கில்லாடி. உன்னை ஆற்றுவேன், உன்னை தேற்றுவேன், உன்னை கொஞ்சுவேன், உன்னை குருசாலம் பண்ணி உன்னைய கோமாளி ஆக்கி விடுவேன். ஆனா அப்படி செய்ய சொல்லி எனக்கு சொல்லல. சரி, சுவிசேஷம் சொல்ல வேண்டாம், சபையாவது நடத்திட்டு போலாம். வேப்பலையை அரைச்சு கொடுத்தா அது காலந்தல்லான்னு பார்த்தா, சபையை உருவாக்குகிற ஊழியத்தை நீ செய்யணும், சீசர்களை உருவாக்குகிற ஊழியத்தை நீ செய்யணுங்காரு. அப்ப நான் அவ்வளவு பேர் பகையும் சம்பாதிச்சு தானே ஆகணும். நீங்க என்ன பகைக்கணும், நீங்க என்ன வெறுக்கணும், நீங்க என்ன ஒதுக்கணும். இயேசுவுக்கு என்ன நடந்ததோ அது எனக்கு நடக்கணும். அப்பந்தான் நான் உண்மையான ஊழியக்காரன். நீங்க ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. இதுக்கு தான் கர்த்தர் என்ன அழைச்சிருக்காரு. ஆனானப்பட்ட இயேசுவையவே விட்டுட்டு அவ்வளவு பேரும் போறான்னா பிரவீன்குமார் ஏமாத்திரம். பிரவீன்குமார் ஏமாத்திரம். நான் இயேசுவோட பெரிய வைக்கனா சாய், அவர் கால் தூசி பெற மாட்டேன்.
உபதேசம் வலிக்கும். வலிக்குன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உண்மைதான், வலிக்கு. இதில் அவ்வளவு பேருக்கு வலிக்கான். என்ன செய்ய? நான் யார் மூஞ்சில முடிச்சோன்னு தெரியலையேன்னு சொல்ல நினைக்கிறேன். நான் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு தான் உங்களை கூப்பிட்டேன். ஹாட் டாபிக். இன்னைக்கு நம்ம இப்படிப்பட்ட வெளிப்பாடாக ஆண்டவர் தர்றாரு. இன்னைக்கு நம்ம பைபிளை திறக்க வேண்டாம், இன்னைக்கு நம்ம பேச வேண்டாம். இன்னைக்கு பேசினோம்னா கலவரமாகும், ரத்தம் கொதிக்கும். இன்னைக்கு நம்ம பேசக்கூடாதுன்னே நான் உங்களை கூப்பிட்டேன். உண்மையா இப்படி சப்ஜெக்ட் வந்திருக்கு. 1ஆம் தேதி அவர் சீசத்துவத்தை கொடுக்காரு. இது ரொம்ப கஷ்டம். இதை பேசினா நான் பகையை சம்பாதிக்க வேண்டியிருக்கோம். ஏற்கனவே புகஞ்சிக்கிட்டு இருக்கு. இதில் நான் இந்த வாரம் எண்ணெயை வேற ஊற்றினா குபுக்குன்னு பிடிக்கும். வேண்டாம், இதை தவிர்த்துருவோம். வெளியிலேருந்து ஆளை கூப்பிட்டுருவோம். போன வாரம் அப்படி செஞ்சேன், இந்த வாரம் அப்படி செஞ்சேன். அப்போ என்னை ஆவியானவர் என்னைய வந்து கழுத்தை பிடிச்சி தள்ளியாக்கும் இங்கே கொண்டு விடுறாரு. தயவு செஞ்சு நீங்கள் என்னைய பகைக்காதீங்க. அதுக்கு மேலே நீங்கள் என்னைய பகைச்சிக்க ஏசினீங்கன்னா எனக்கு ஆசீர்வாதம் தான். என்ன வேணாலும் பேசிக்கோங்க. இல்லை, பாஸ்டர் என் நன்மைக்கு தான் சொல்றாரு. இல்ல, என் மூலமா ஊழியங்கள் கட்டி எழுப்பப்படணும், என் மூலமா சபைகள் ஸ்தாபிக்கப்படணும், என் மூலமா தேவ ராஜ்யம் எழும்பணும், அதற்காக தானே பேசுகிறார் என்ற உணர்வு உங்களுக்குள்ள இருக்குமானால் அந்த சீசர்களை போல பொறுத்து கொண்டு அவர் பின்னாடி செல்லுங்கள். உங்களை கொண்டு கர்த்தர் கண்டங்களை அசைப்பார். அன்னைக்கு அவ்வளவு பேச்சையும் தாங்கிக்கிட்டு அவ்வளவு உபதேசத்தையும் வாங்கிக்கிட்டு தொடர்ந்து இயேசுவை பின்பற்றி போனார்களே அந்த 12 சீசர்கள், அவர்களை கொண்டு கர்த்தர் கண்டங்களை அசைத்தார். அல்லேலூயா. அட்லீஸ்ட் உங்களை கொண்டு ஒரு கிராமத்தையால் அசைக்க வேண்டாமா? உங்களை கொண்டு பட்டணங்களை அசைக்க வேண்டாமா? உங்களை கொண்டு மாவட்டங்களை, தேசங்களை அசைக்க வேண்டாமா? நான் இன்றைக்கும் அந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறேன். தேவனுக்கு சமமாக இருக்கிற ஒரு எதிரி இந்த உலகத்துல உண்டான்னு தேடி பார்த்தா எஸ் ஒருத்தன் இருக்கான். தேவனுக்கு சமமான எதிரி, தேவனுக்கு சமமான நின்னு அவரை முறைச்சு பார்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு எதிரி இந்த உலகத்துல இருக்கானான்னு பார்த்தா இருக்கான். நீங்க அனுப்பிய அந்த விக்கிரகமோ இந்த விக்கிரகமோ எந்த விக்கிரகமும் அவர் கால் தூசிக்கு பெறாது. ஆனால் ஒரு எதிரி இருக்கிறான். அவன் யார் தெரியுமா? அவனைத்தான் லூக்கா அடையாளம் காட்டுகிறார் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல. வாசிங்க, லூக்கா 16:13. எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய கூடாது. 2 எஜமானா? இயேசு ஒரு எஜமான், இவன் ஒரு எஜமான். ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். அது யார் தெரியுமா? தேவனும் உலக பொருளும். 2 எஜமான் இந்த உலகத்துல. ஒருத்தன் உலக பொருள், இன்னொருத்தர் தேவன். 2 எஜமான். ஒன்னு தேவன், இயேசு கர்த்தர், இன்னொன்று உலக பொருள். பிசாசு மூக்க வச்சு வந்து கொம்பு வச்சிருந்தது, பொல்ல அப்படி காட்டுச்சு. எந்த பிசாசும் அவர் மூச்சு காத்துக்கு நிற்க முடியாது. அப்படின்லாம் ஊத வேண்டாம். மூச்சு வேகமாக விட்டாலே பிசாசு அவ்வளோ அழிஞ்சு போயிடும். எந்த பிசாசும் அவருக்கு நிகர் அல்ல. ஆனால் ஒன்று அவருக்கு சமமாய் நின்று யுத்தம் பண்ணும் அளவுக்கு வலிமையானதாக இருக்கிறது. அதுக்கு பேர் என்ன? பக்கத்தில் சொல்லுங்க, உலக பொருள். எட்டி ஜாக்கிரதை பிரதர், ஜாக்கிரதை. சொல்லுங்க, உலக பொருள். இந்த ஒன்றை வச்சு தான் இன்னைக்கு அவ்வளவு வேறையும் பிசாசு மாய்க்க வச்சிருக்கு. எதுக்கு சபைக்கு வராம ஓடுதீங்க? எதுக்கு ஜெபிக்க வராம வேலைக்கு போறீங்க? எதுக்கு ஆண்டவரை தேடாம பணம் ஓடுதீங்க? உலக பொருள். நீங்க வச்சிருக்கிறத வச்சு சாப்பிட்டாலே எத்தனையோ வருஷம் என்ன செய்யலாம்? இப்போ உங்களுக்கு இருக்கிற சொத்தே பல வருஷத்துக்கு உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. அப்புறமும் ஏன் பிள்ளைகள் இருக்குல்ல, ஆம்பளை பிள்ளை இருக்கலாம், வீடு வேணும், பொம்பளை பிள்ளை இருக்கலாம், நகை சேர்க்கணும். ஓடுங்க. அது உன்னை ஓட வச்சுக்கிட்டே இருக்கும். நீ அது பின்னாடி ஓட அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? உன் கையில் அம்பிடாது. உனக்கு 10 அடி தூரத்தில் போய்கிட்டே இருக்கும். நீனும் பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்ப. ஓடினேன் ஓஞ்சி போனேன். ஒரு நாள் நீ அதை அடைய முடியாது. ஆனால் என்றைக்கு அதை சீனாயே போ என்று சொல்லுகிறீர்களோ, அப்பொழுது நீங்கள் வேற திசையில கர்த்தரை நோக்கி வடக்க பார்த்து ஓடினாலும் அது உங்க பின்னாடியே நாய்க்குட்டியை போல என்ன செய்யும்? ஓடி வரும். அல்லேலூயா. உலக பொருளுக்காக ஒருத்தன் பிரயாசப்பட்டான்னா
அவன் ரெண்டாவது எஜமானுக்கு ஊழியம் செய்ய திரும்பிட்டான். நான் ஏன் இந்த ரத்தம் கொதிக்கிற மாதிரி பேசுறேங்க? நான் இப்படி பேசுறதுனால உங்களுக்கு ஒரு வெறுப்பு வரணும், ஒரு வேகம் வரணும். நான் இவருக்கு காணிக்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும், எனக்கு ஒருத்தரும் கொடுக்காம போகணும். அப்ப கர்த்தர் வானத்தை பொத்துக்கிட்டு எனக்கு தர வேண்டும். உங்களால் ஆமென் சொல்ல முடியாது. நான் அந்த ஒரு எஜமானுக்கு வேலை செய்கிறேன். அவரே என்னை நடத்தட்டும், அவரே என்னை காப்பாற்றட்டும். நான் யாருக்கும் பாலிஷ் போட்டு என்ன செய்ய வேண்டாம், ஒரு ஊழியம் செய்ய வேண்டாம், ஒரு பொழப்பு பொழைக்க வேண்டாம். அவ்வளவு பேருடைய பகையவும் சம்பாதிக்கிறேன். எல்லாரும் வெறுக்கட்டும், எல்லாரும் போகட்டும், இயேசு ஒருவர் என் பக்கம் இருக்கட்டும், அவர் என்னை நடத்தட்டும். அந்த எஜமான் ஒருவருக்கே நான் வேலை செய்து மடியட்டும். அவர் ஒருத்தர் எனக்கு எஜமானா இருந்தா போதும். எங்கேயும் யாருக்கும் காம்ப்ரமைஸ். நீ பேச பேச எனக்கு ஆசீர்வாதம் தான். எவ்வளவு பேசுற எனக்கு ஆசீர்வாதம் தான். உங்கள் பேரில் பொய்யான மொழிகளை சொல்வார்களானால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். நீ சும்மா இருந்தாலும் பக்கத்தில் இருக்க உன்னை வாயை கிண்டுவா. உனக்கு தெரியுமா அவர் போக்கே? உனக்கு தெரியுமா அவர் இப்ப பேசுற பேச்சு? முன்னாடிலாம் நல்லதா இருந்தார், இப்ப யாரு கூட சேர்றார தெரியல. இவர் கூட தான் நான் இப்ப சேர்றேன். பிரியமானவர்களே, உலக பொருள் தேவனுக்கு சமமான எதிரி. முதல்ல சொன்னேன், ஒரு மாட்டான் அவன் உறவுகளை விட மாட்டான். ரெண்டாவது சொன்னேன், சிலுவையை சகிக்க மாட்டான். மூணாவது ஒரு மாட்டான், அவன் உலக பொருளை விட மாட்டான். ஏன் தெரியுமா? காணிக்கைன்னு ஒரு ஒழுங்கை கர்த்தர் பைபிள் வச்சிருக்காரு. காணிக்கைன்னு ஒரு ஒழுங்கை ஏன் பைபிள் வச்சிருக்காரு? ஏன் அவருக்கு இல்லாத துட்டா? பரலோகத்தை தங்கத்தில் தர போட்டு வச்சிருக்கின்றாரு. உங்கள்ட்ட துட்டு வாங்கி தான் அவர் அங்கே ராஜ்யத்தை கட்டணுமா? அப்படி ஒரு சிஸ்டமே வேண்டாம், அழிச்சிருங்க. பைபிளில் அந்த வசனத்தை எல்லாத்தையும் தூர பிடிங்கி போட்டுருங்க, செஞ்சிடலாமே. அவருக்கு இல்லாத துட்டா? ஏன் அந்த ஒழுங்கை வச்சிருக்கா தெரியுமா? நான் என் உழைப்பை நம்பி வாழல. என் உழைப்பிலிருந்து ஒரு பகுதியை கர்த்தருக்கு கொடுப்பேன். கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறதுனால நான் பிழைக்க வேண்டும், செழிக்க வேண்டும் என்கிற விசுவாசம் வர வேண்டும் என்பதற்காக காணிக்கை என்ற ஒரு ஒழுங்க கர்த்தர் பைபிள்ல வச்சிருக்காரு. ஏன் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து ஆசாரியன் தேவ ஜனங்களால் பிழைக்க வேண்டும் என்கிற ஒழுங்க வச்சிருக்காரு? எங்களுக்கு திறமை இல்லையா? எங்களுக்கு பிசினஸ் பண்ண தெரியாதா? எல்லாம் பண்ணி பார்த்துட்டு தான் நினைஞ்சிருக்கோம், வந்து நின்றுகிட்டு இருக்கோம். ஏன் எங்களை கர்த்தர் இப்படி வச்சிருக்காரு? நீ இப்படிதான் இருக்கணும், ஜனங்கள் உனக்கு கொடுக்கணும், அதை நீ வாங்கி சாப்பிடணும், அது நிமித்தம் நான் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தான் என்னுடைய ஆசீர்வாதம் என்ற ஒழுங்க கர்த்தர் பைபிள்ல வச்சிருக்காரு. உலக பொருள் மேல உன் நம்பிக்கை போகக்கூடாது. என் உழைப்பு, என் சம்பாத்தியம், நான் சேமிச்சு வச்சது, இதுதான் என் பிள்ளைகளை காப்பாத்துதுங்கிற எண்ணம் உனக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நான் கர்த்தருக்கு என்று விதைப்பேன், கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கணும். அதனாலே நானும் என் பிள்ளைகளும் செழித்து வாழ வேண்டும் இந்த பூமியிலே. இந்த விசுவாசம் வர வேண்டும் என்பதற்காக தான், உலக பொருட்கள் மேல ஜெயம் எடுக்க வேண்டும் என்பதற்காக தான், அந்த இரண்டாவது எஜமான நீ காலை தூக்கி மிதிக்கணுங்கிறதுக்காக தான் காணிக்கை என்ற ஒரு ஒழுங்கையை கர்த்தர் சபையில வச்சிருக்காரு. இல்லைன்னா கர்மம் உன் துட்டை வாங்கி நான் பிழைக்கணும்னு என்ன வந்திருக்கு? எனக்கு எரிச்சல தான் வருது, எனக்கு சீன் தான் வருது, சில நேரம் வெறுப்பா தான் வருது, பிடிக்கவே இல்லை எனக்கு. கர்த்தர் அப்படி ஒரு ஒழுங்கு வச்சிருக்காரு. ஏன்? என்ன ஆசீர்வதிக்கல, ஒன்ன ஆசீர்வதிக்க, நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. நீ ஆஸ்பத்திரியில் போய் படுக்க கூடாது, உன் பிள்ளை குட்டி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு ஒழுங்கை கர்த்தர் வச்சிருக்காரு. இதுல என்னையே முறைச்சனா முறைச்சிட்டு போ. என்னைய போஷித்து நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். என்னை போஷித்து காப்பாற்றுவதற்கு என்ன அழைச்சவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இத்தனை பேரை வச்சுக்கிட்டா வந்து சபை ஆரம்பிச்சேன். இன்னைக்கு எனக்கு உடடியே தெரியும், இன்னைக்கும் சண்டே ஸ்கூல் நடத்த தெரியும், இன்னைக்கும் இங்கிலாந்துல போய் என்ன நிலைமையில நான் ஊழியத்தை ஆரம்பிக்க போறேன் எனக்கு தெரியாது. ஒண்ணுமே இல்லாட்டாலும் அங்க போய் நிற்பேன், கர்த்தர் நடத்துவாரு, ஆசீர்வதிப்பாரு, அங்கேயும் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை தருவார். 6 மாசமோ 6 வருஷமோ இதை ரெக்கார்ட் பண்ணதை திரும்ப எடுத்து போட்டு கேளுங்க, அப்போ உங்களுக்கு புரியும் இந்த மனுஷனுக்குள்ள என்ன வெறி இருந்ததுன்னு சொல்லி. உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் இங்க கொண்டு வச்சிருக்காரு. உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம், பரலோகத்துல உன்னை அவர் கூட வச்சு பார்க்கணும். நீ ஊழியம் செய்யறதுனால உனக்கு ஒரு மேன்மையை, உனக்கு ஒரு மகிமையை பரலோகத்துல தரணுங்கிறதுக்காக உன்னை ரட்சித்து இந்த IPS சபையில கொண்டு வச்சிருக்காரு.
ஏன் பாலிஷ் பண்ற எத்தனையோ ஊழியர்கள் இருக்காங்களா, அவங்கள்ட்ட கொண்டு உங்களை விட்டுருக்கலாமே. நான் போய் தான் பாறேன். உங்க கெதி என்ன ஆகுதுன்னு அவ்வளவு வீசியா நீ தகப்பனை மாத்திடுவ. கர்த்தர் சீஷனா ஒருத்தனை உருவாக்குவதற்கு உயிரே கொடுத்திருக்காரு. ஏன் உயிரை கொடுத்தாருங்க? சபைக்காக தான் ரத்த சிந்தனைன்னு சொல்லி வச்சிருக்காரு அப்போஸ்தலர்ல. சபையில கொண்டு ஒருத்தனை வச்சு அவனை சீசனா மாத்துவதற்கு தான் உயிரே கொடுத்தேன், ரத்தத்தை பூரா சிந்தனைன்னு சொல்றாரு. சபைக்காக இவ்வளவு ரத்தத்தையே சிந்தி இருக்கும் போது நீ சபைக்காக ஒரு நேரத்தை கொடுப்பதும் 10இல் 1 கொடுப்பதும், சபைகளை கட்டுவதற்காக விதைப்பின் காணிக்கை செலுத்துவதும், வட இந்திய காணிக்கை செலுத்துவதும் உங்களுக்கு வலிக்குதா, கஷ்டமா இருக்கா? விக்கிரகத்துக்கும் அழிஞ்சு போகிற பாவத்துக்கும் எவ்வளவோ மக்கள் எவ்வளவோ கொண்டு அள்ளி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. தீமைக்கு, பாவத்துக்கு, விக்கிரகத்துக்கு தன் உழைப்பையும் சம்பாத்தியத்தையும் கொண்டு போய் வாரி இறைக்கிறான். அது நாசமா போகுதுன்னு தெரியாம. ஆனா தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, தேவனுடைய மனவாட்டியாய் இருக்கிற திருச்சபையை ஸ்தாபிப்பதற்கு, சபை இல்லாத இடங்களில் சபைகளை ஸ்தாபிப்பதற்கு உன் உழைப்பும் உன் பிரயாசமும் உன் பணமும் பிரயோஜனமா இருக்குன்னா நீ எவ்வளவு பெரிய பாக்கியவதி. நான் உழவு கொடுத்துட்டேன், நகையை கொடுத்துட்டேன், நான் நடத்த. சிடி ஸ்டட் நினைக்கிறேன், ஒரு கிரிக்கெட் வீரர் சிடி ஸ்டட் தானே, கிரிக்கெட் வீரர் ஒருத்தர். அந்த கிரிக்கெட்ல சம்பாதிச்ச எத்தனையோ கோடிய, அப்பமே நான் சொல்றது 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே, அத்தனை கோடிய ஏதோ ஒரு தேசத்துல ஊழியங்கள் ஆரம்பிச்சு நடத்துவதற்காக மொத்தமா கொடுத்துட்டு இந்த மனுஷன் வாடகை வீட்டில் போய் இருந்தாரு. இப்போ அவர் யாரும் தெரியுதா? சிடி ஸ்டட் தானே, கரெக்டா? அவர் படம் இருந்தா போடுங்க. நீங்க பல்லுலக்கரியில கோல்கேட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, நீங்கெல்லாம் 10ல் 1 கொடுக்கறதுக்கே உங்களுக்கு வழி எடுக்கல. அந்த மனுஷன் 10ல் 9 கொடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் முன்னணி கார்ப்பரேட் நிறுவனமாக இன்னைக்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி கர்த்தருக்கு கொடுத்தவங்களை யாரையும் கர்த்தர் குறைவா விடல. இன்னைக்கு சொல்றேன், உங்க ஒரே எதிரி உலக பொருள். 2 எஜமான் தான், ஒன்னு கர்த்தர், இன்னொன்று உலக பொருள். ஸ்தோத்திரம். உலக பொருள் மேல உங்களுக்கு என்ன போகக்கூடாது? உலக பொருள் ஒரு நாளும் உங்களை ஆளுகை செய்வதற்கு விடாதீர்கள். உலக பொருளை காலில் போட்டு மிதிங்க, அது உன் காலையே சுத்தி வரும். நீங்க கையில் அள்ளி தலையை தூக்குங்க, உங்களை நவர விடாது. உலக பொருட்களின் மேல எவர்கள் ஜெயம் எடுக்கிறார்களோ அவர்கள் தான் சீஷர்கள். இயேசு அதை தூக்கி எறிஞ்சாரு. இயேசு உலக பொருளை ரொம்ப பெருசா பார்க்கல, உறவுகளை ஜெயிச்சாரு. அம்மாவும் தம்பிமாரும் வந்து அவரை பார்க்க விரும்புகிறவர் சொல்லும்போது தன் சீஷர்களை பார்த்து தன் கரத்தை நீட்டி, இவர்கள் அல்லவா என் தாயும் என் சகோதரருமாய் இருக்கிறார்கள். அப்ப பெத்தவளும் கூட பிறந்தவர்களும் யார் என்று எனக்கு தெரியாதுன்றார. உறவை ஜெயித்தார். 2வது, தன் சிலுவையை அவர் சுமந்தார். 3வது, தனக்கென்று அவர் எதையுமே வைத்துக் கொள்ளவில்லை. தான் செத்தா அவருக்கு ஒரு கல்லறை கூட இல்லை, ஆனாலும் இன்னொருத்தருடைய கல்லறையில் கொண்டு போய் அவர் நினைஞ்சாங்க வச்சாங்க. அதுவும் வாடகை கல்லறை. 3 நாளைக்கு வாடகைக்கு எடுத்து அங்கே இருந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து துணிமணி எல்லாத்தையும் மடிச்சு வச்சுட்டு கிளம்பி வந்துட்டார். ஏன்? அதே கல்லறையில் அடுத்த ஆளை புதைச்சுக்கோங்கப்பா, எனக்கு கல்லறை கூட வேண்டாம். தனக்கு சொந்தமாக வீடோ வாசலோ இல்லை, இந்த உலகத்தில் ஒரு கல்லறையை கூட அவர் தனக்காக வைத்துக் கொள்ளலை. எப்படியாப்பட்ட தெய்வத்தை நம்ம கும்பிடுறோம்? அப்படியாப்பட்ட தெய்வத்தை கும்பிட்டுட்டு சொத்து சோகம் வீடு வாசல் ஏன் வச்சுக்கோ, சம்பாதிச்சுக்கோ, நான் வேண்டாம் சொல்லலை. ஆனால் ஊழியம் ஒரு தேவைன்னு வந்தா வித்து எடுத்து அள்ளி கொண்டு வந்து என்ன பண்ணு, தேவ ராஜ்யத்தை கட்டு. ஏன் உங்க எல்லாத்தையும் ஒரு சபையை கட்ட சொல்றேன்? உங்க சம்பாத்தியத்திலிருந்து ஒரு சபை எழும்பட்டும், உங்க சம்பாத்தியத்திலிருந்து ஒரு ஊழியம் எழும்பட்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 63,150 ரூபாயா பர்னபா? 66,140 66,140 கொஞ்சம் தங்கமும் விதைப்பின் காணிக்கையாக வந்திருக்கிறது. அதுல ஒரு 50,000 இந்த ஊழியக்காரருக்கு விதைக்கலாம் நினைக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் ஒருத்தர் தான் ஆமேன்னு சொல்றாரு.
அவர் நல்ல ஊழியம் செய்கிறாரு. அவர் ரொம்ப வருஷமாக நான் அவரை பார்க்குறேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு சரியான ஒரு வசதி கூட அவருக்கு இல்லை. நான் அவரை ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன். அது காணிக்க இருக்கா? ஸ்தோத்திரம். அதுக்காகவே பாதி இன்னைக்கு நான் அவரை கூப்பிட்டேன். ஸ்தோத்திரம். நேற்று நம்ம சர்ச்சில் ஒரு கீபோர்டு வாங்கி கொடுத்தாங்க, 25,000 ரூபா இல்லை? ஆமாம், அந்த கீபோர்டை வச்சு வாசித்தா நல்லா இருந்தது. இதில் நிறைய கீஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்னப்பா இவன் இந்த கீபோர்டை ரொம்ப நாளாக வேலை சரி பண்ணித்தாங்கன்னு மாதவன் கேட்டான். எப்பா காசு இல்லைப்பா, கொஞ்சம் பொறுப்பான்னு சொன்னேன். சி, நீங்களும் உங்கள் கீபோர்டும் இனிமேல் உங்கள் மூஞ்சில் முடிச்சாலும் ஆகாதுன்னு கீபோர்டே வாசிக்க வர மாட்டேன்னு போயிட்டான். ஆனால் ஒரு 25,000 இருந்தால் நம்ம இன்னொரு புது கீபோர்டு வாங்கி நம்ம என்ன செய்யலாம்? நல்ல வானா அதை செய்யாமல் 50,000 தூக்கி அடுத்த ஊழியத்தில் விதைக்கிறோமே. அப்போ நம்ம என்ன கிறுக்கா? அது கிறுக்கு இல்லைங்க. அதுதாங்க உலக பொருள் மேல எங்களுக்கு ஆசை இல்லை. நாங்க விதைப்போம், கர்த்தர் எங்கிருந்தோ எங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்வதற்கான அடையாளமாக இருக்கிறது. அள்ளி விதைக்கிறவர்கள் முட்டாள்கள் அல்ல, அவங்க தான் புத்திசாலி. உள்ள சேமிச்சு கெட்டுன்னு வச்சுக்கோயேன், ஒரு நாள் அவ்வளவு ஊசி போகும். அன்னைக்கு உன்னைய பார்த்து ஊரே சிரிக்கும். நாங்க தான் புத்திசாலி. அப்படிதான் எங்களுக்கு பைபிள் சொல்லி கொடுத்துருக்கு. உலக பொருளை என் காலில் போட்டு மிதிக்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் என்ன ஆசீர்வதித்து உயர்த்த ஆரம்பிச்சார். நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோமா? பாஸ்டர் வாங்க, நீனே கொடுத்துறப்பா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஆண்டவரே ஆசீர்வதி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். Thank you ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஸ்தோத்திரம். நாம சீஷராகிற முயற்சியில களம் இறங்குவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவ ராஜ்யத்தை கட்டுகிற காரியத்துல நம்முடைய உறவுகளை மறப்போம், சிலுவையை சுமப்போம், விதைக்க எழும்புவோம். உலக பொருளை தேவ ராஜ்யத்திற்கென்று விதைப்போம். கர்த்தர் அதை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. Casting out